சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறை, வாய்ப்பு என்பது ஒரு முறையோ அல்லது இருமுறையோ, ஆனால் உழைப்பு என்பது ஒவ்வொரு முறையும் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். உழைத்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை நம்மிடம் கொண்டு வந்தே தீரலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கு ஏன் மனக்கவலை? உழைத்து கொண்டே இருந்தோன்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வீசும். உழைப்பால் வரும் பயன்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமிக்க புதையலாகவே இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறக்கும் தருவாயில் அவர் இருந்தார். தம்முடைய பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பார்த்து ரொம்பவே கவலையோடவும் இருந்தார் அந்த விவசாயி. மனம் உடைந்து உடவும் நெளிந்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ரொம்பவே குழப்பமான மனநிலையோடு, கவலையான மனநிலையோடு இருந்தார் அந்த விவசாயி. ஒரு நாள் யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துட்டு ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளை அருகில் அழைத்தார். தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக முடிவு செய்திருப்பதாக அந்த யோசனையை அவர்களிடம் கூறிவிட்டு பிரித்தும் கொடுத்து விட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாகவும் சொன்னார். அதை தேடி எடுத்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்தும் போனார் அந்த விவசாயி. ஆனால் எந்த இடம், எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விவரத்தையும் அந்த பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. எதையுமே சொல்லாமல் ஆனால் ஓரடி ஆழத்தில் புதையல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. பிள்ளைகள் 3 இருந்தாங்க அவருக்கு. 3மே தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள், சடங்குகள் எல்லாத்தையுமே செய்தாங்க. அதன் பின் அவர் குறிப்பிட்டிருந்த புதையலை எடுப்பதற்காக நிலத்தை 3 பேருமே சேர்ந்து தோண்ட ஆரம்பித்தார்கள். முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் 1 அடி ஆழத்திற்கு தோண்டினாங்க. புதையல் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அப்பா 2 அடி அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக 1 அடி அப்படின்னு சொல்லிவிட்டாரோ, கடைசியில் சொல்ல வாய் தவறி 2 அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு 1 அடி சொல்லிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தோட திரும்பவும் பிள்ளைகள் 3 சேர்ந்து மூத்தவனின் நிலத்தை இன்னும் 1 அடி ஆழமாக தோண்டினார்கள். அப்போதும் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவே இல்லை. எப்படியும் புதையலை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அந்த புதையலை வைத்து நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற வெறியும் நம்பிக்கையும் அவங்க மனசில் இருந்ததுனால, சரி முதலாவது பையன் நிலத்தில் இல்லை, இப்போது 2வது மகனின் நிலத்தையும் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து 3மே 2வது மகனின் நிலத்தையும் தோண்ட ஆரம்பித்தாங்க. தன்னுடைய தந்தை சொன்னபடி 1 அடி ஆழத்திற்கு முதல்ல நிலத்தை தோண்டினாங்க. ஆனால் 2வது மகனின் நிலத்திலையும் எந்த புதையலும் கிடைக்கவே இல்லை. திரும்பவும் அதே எண்ணம், அப்பா ஒருவேளை தவறுதலாக 2 அடி அப்படின்னு சொல்கிறதுக்காக மாற்றி 1 அடின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு மீண்டும் 2 அடி வரை 2வது மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள். ஆனால் 3க்குமே ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எப்படி இதிலேருந்து பின்வாங்க முடியும்? எப்படியும் அந்த புதையலை நம்ம எடுத்தே தீரணும் அப்படின்னு 3 பேரும் தீர்க்கமாக சிந்தனை செய்து 3வது மகனின் நிலத்தை தோண்ட ஆரம்பித்தாங்க. 1 அடி தோண்டியும் எதுவுமே கிடைக்கவில்லை. மீண்டும் அப்பா மாறி சொல்லியிருப்பாங்கங்கிறதுக்காக 2 அடி தோண்டினாங்க. ஆனால் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது 3க்குமே. அப்பா மேலே வருத்தம் வந்தது, கோபம் வந்தது. ஏன் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற கோபம் வந்தாலும் அவர்கள் சரி தோண்டியது வீணாக வேண்டாம் அப்படின்னு நினச்சி அந்த நிலங்களில் விதை விதைத்தாங்க, நீர் பாய்ச்சினாங்க, உரம் போட்டாங்க. 3மே ஒரே மாதிரி அவங்க நிலத்தில் விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரம் போட்டாங்க. உழைப்பு எங்காவது வீண் போகுமா? ஆண்டு முடிவில் அவர்கள் 3 நிலத்திலும் அமோக விளைச்சல் கிடைச்சது.
அறுவடை செய்து விற்றதுல அவர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைச்சிது. இப்படி உழைப்பால் வரும் பயனை தான் நம்ம அப்பா புதையல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத மகன்கள் மூவருமே அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய தந்தையாகிய அவர் ஃபோட்டோவில் இருப்பதை திரும்பி பார்த்தாங்க 3 பேருமே. தங்களுடைய தந்தை சிரிப்பது போல ஒரு உருவம் அவங்க 3 கண்களுக்குமே தெரிஞ்சிச்சு. ஆம், அவங்க அப்பா சொன்னது அதுதான் உண்மை. புதையல் உழைப்பவர்களுக்கு நிச்சயமாக புதையல் கிடைக்கும், அதுதான் நிரந்தர அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத அந்த 3 மகன்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. உழைப்பால் வரும் பயனை தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய புதையலாகவே இருக்கும், அதுதான் நம்மிடம் நிலையானதாக எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நாமும் உழைத்து கொண்டே இருக்கலாம். பிரச்சனை என்று வந்துவிட்டால் அப்படியே உட்கார்ந்து விடாமல் போராடலாம், ஜெயிக்கலாம், வென்று காட்டலாம், அதிர்ஷ்டத்தை நம் வசமாக்கி கொள்ளலாம். இப்படி நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, தைரியத்தோட ஓடிக்கிட்டே இருந்தோன்னா என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வந்து நம் வீட்டு வாயிலை தட்டும். இதுதான் உண்மையிலும் உண்மை. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கான அதிர்ஷ்டத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். உழைத்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் வெற்றியை நிலைநாட்டலாம். வெற்றியோடு வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது நாளை விடியலில். நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும்பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும்பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன்
உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி என் குழந்தையே. தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் பயம்? இப்பொழுது உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்கப் போகிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் இன்று இரவோடு முடியப் போகிறது. அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நடந்தவுடன் உன்னுடைய கஷ்டகாலம், சோதனையான காலம், வேதனையான தருணங்கள் எல்லாம் உன்னை விட்டு சர்வ நிச்சயமாக விலகிவிடும். இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் செய்வதற்காகவே இந்த நாள் உன் வாழ்வில் வந்திருக்கிறது. இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துவிடும். சர்வ நிச்சயமாக நடந்தே விடும். எப்பொழுதுமே மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்று உன்னுடைய கருத்தை மாற்ற நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதை செய்தால் அது நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறதோ அதை அப்படியே செய்துவிடு. எதற்காகவும் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்லுவார்களோ என்று உன்னுடைய செயலை மாற்ற நினைக்காதே. நீ செய்யும் செயலெல்லாம் உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் நன்மை விளைவிக்கும்படியாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் கேட்க நினைக்காதே. மற்றவர்களின் பேச்சை நீ கேட்க நினைத்தால் அப்பொழுது உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காகத்தான் நீ வாழ வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை உனக்காக உன்னால் நிச்சயமாக வாழவே முடியாது. இந்த நாளை நீ உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாளாக அமையப் போகிறது. எப்பொழுதுமே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். அதைப்போல் இன்றும் உன் மனதிற்கு எது நிம்மதி, எது சந்தோஷம் என்று படுகிறதோ அதை மட்டும் செய்துவிடு. இனி இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை விட்டு விலகும் நேரம் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் மற்றவர்கள் கூறுவதை மனதில் வைத்துக்கொண்டு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உனக்கு வரும் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீயே போராடி கொள்ளாதே. மனதை போட்டு காயப்படுத்தி கொள்ளாதே. நீயும் காயப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தான் உனக்கு செய்து கொண்டே இருக்கிறேனே. மற்றவர்களை நீ எதற்காக நம்புகிறாய்? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் மனதை வேதனைப்படுத்தவும் நீ நன்றாக வரக்கூடாது என்ற சிந்தனையோடும் தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களையே நம்பி அவர்களிடமே போய் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் கூடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி செய்யாதே. முதலில் உன் வாழ்க்கையை பற்றி நினை. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார் நல்லவர்கள், யார் உனக்கு தீங்கு விளைவிக்க எண்ணுகிறார்கள் என்பதை நன்றாக சிந்தனை செய்து நன்றாக கருத்தை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அதுவே உன் வாழ்வைக்கு நல்லதாக இருக்கும். நான் உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கூறும் பேச்சையும் சொற்களையும் வார்த்தைகளையும் கேட்டு நீயே உன் மனதை காயப்படுத்தி கொள்ளலாமா? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. ஆனால் எல்லாமுமாக உன் சாயி தேவா நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? உனக்கு அடைக்கலமாக அனைத்திலும் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு
திட்டம் போட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் எதுவுமே ஒரே நாளில் மாறிவிடாது. இதை புரிந்து நடந்து கொள். வெற்றியை அடைய நீ தோல்வியின் பாதையில் செல்லத்தான் வேண்டும். தோல்வியின் பாதையில் பயணம் செய்தால்தான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியை அடையலாம், அடைந்தே தீரலாம். வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக வைத்திருக்கிறது, சிலவற்றை சங்கடங்களாக வைத்திருக்கிறது. ஆனால் அனைத்தையும் நீ கடந்து சென்றால்தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, வெற்றிகரமாக முன்னேற்ற முடியும். நீ வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடையவும் முடியும். இப்படி குழப்பத்தோடு இருந்து நீ எப்படி உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய்? கண்மணியே, உன்னுடைய புதிய வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. கடந்து போன வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. இன்று இரவுக்குள் உன்னுடைய மிகப்பெரிய ஆசையை, உனக்கான வாழ்க்கையை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். புதிய வாழ்க்கையை உனக்காக பரிசாக நான் அளிக்கப் போகிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். தவற விட்டுவிட்டு பின் மீண்டும் குழம்பாதே, புலம்பாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும், வீண் குழப்பங்களையும், வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ, நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார்.
காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே, நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப் பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப் பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. ஆறுதலை தேடி நீ அவர்களிடம் செல்லும் பொழுது அவர்கள் விலக்கி சென்றால் உன் மனம் வேதனைப்படுமல்லவா? எனவே மனதை பக்குவமாக வைத்துக்கொண்டு யாரிடம் பழக வேண்டும், யாரிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தனை செய்துவிட்டு பகிரத் துவங்கு, பழகத் துவங்கு. அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதி இழக்காமல் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். இதைதான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் வெற்றிகளை எண்ணி எண்ணி நினைத்து கொண்டே இருக்காதே, பெருமைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் தோல்விகளை மட்டுமே எண்ணிப்பார், நினைத்துப்பார். ஏனென்றால் வெற்றியை விட உயர்ந்தது தோல்விதான். தோல்வியை மட்டுமே எண்ணிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் அந்த தோல்வி மீண்டும் உன்னை நெருங்காத வண்ணம் நீ சுலபமாக அந்த தோல்வியை வென்று காட்டலாம். நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் உனக்கு பின்னால் போய்விடும். எனவே நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான மிக மிக உண்மையான நம்பிக்கைகளே காரணமாகவே இருக்கும். மலையை பார்த்து மலைத்துவிட்டால், மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு, செயல்பட்டு கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. எளிதில் சுலபமாக அனைத்தையும் சாதித்தே விடலாம். சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே, அது உன்னை அழ வைத்துவிடும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும், வெற்றிகரமாக மிக பிரகாசமாகவே வாழ வைக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்களை, உன்னை விட்டு விலகி போனவர்களை நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே இருக்காதே. பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும், மனமும் மாறுதல் அடைந்து கொண்டேதான் இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்காதே. உனக்கான உரியவர்கள், உன்னை விட்டு சென்றவர்கள், உன் மனதை காயப்படுத்தி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். ஏனென்றால் மனம் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்யும். எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தேதான் தீரும். நீ நினைத்து கொண்டே இருப்பதாலும், வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதாலும், கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே
நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று உன் வாழ்க்கையை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொண்டாலே போதும். அனைத்துமே உனக்கு வசமானதாகவே இருக்கும், நல்லதாகவே இருக்கும். வாழ்வில் தேவையற்றதை எண்ணி எண்ணி கண்கலங்கிக் கொண்டே இருக்காதே. தேவையானதை, எது தேவையானதோ அதை மட்டும் எண்ணி கனவு கண்டு கொண்டே இரு. உன் வாழ்வை மாற்ற உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், உன்னால் மட்டுமே முடியும். எனவே கனவு கண்டு கொண்டே இரு. உனக்கானதை உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வெற்றிகரமாக உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே, மறந்தும் கூட மறுத்து விடாதே என் பிள்ளையே. மனதை நிதானமாக வைத்துக்கொள், சரிசமமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே எதையாவது எண்ணி எண்ணி அழுது கொண்டே இருக்காதே. ஏனென்றால் கண்ணீர் மற்றவர்கள் உனக்கு பரிசாக கொடுப்பது, அது உன் கண்களிலிருந்து வருகிறது. அந்த கண்ணீரை துடைப்பதும் உன்னுடைய கைகள்தான். ஆனால் கண்ணீர் மற்றவர்களால் தான் உனக்கு வருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த கண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்காதே, மற்றவர்களுக்காக அதை நோகடிக்காதே. இதை புரிந்து கொண்டு வாழ்வில் செயல்படு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே தெரியும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன் வாழ்க்கையை நீ பார். உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநலன்களையும் குணநலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. பணம் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நல்ல குணத்தை தராது. பணம் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள், குறைவாக இருப்பவர்கள் தீயவர்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. யாராக இருந்தாலும் நல்லவர்களா தீயவர்களா என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழகு. உன் வாழ்வு மகிழ்ச்சியான பாதையில் செல்வதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை தவறாகவோ பொய்யாகவோ போய்விட உன் அப்பா விடுவேனா? நிச்சயமாக விடமாட்டேன். நீ என் பிரியமான குழந்தை. உன் சாயப்பா உனக்காக கூறும் அருள்வாக்கோ சத்திய வாக்கோ எப்பொழுதும் பொய்யாகாது. நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன் மனதில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன், உன் வீட்டில்தான் நிரந்தரமாக அமர்ந்தும் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடைபெறவும் நான் விடமாட்டேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் உள்ளது. ஏதாவது மனம் வருத்தம் வந்தாலோ சோகம் வந்தாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் நாமஸ்மரணத்தை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதே ஒரு புது தெம்பு உன் மனதில் படர்வதை நீ கண்கூடாக உணர்வாய். உடனே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான பாதையும் வெளிச்சமும் உன் கண்களுக்கு கண்கூடாகவே தெரியும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக கிடையாது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாரையும் நான் கைவிட்டதும் இல்லை, விலகி சென்றதும் இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை.
உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே.